எனக்கு பிடிச்ச இடத்துல இருக்கணும், அதுதான். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. பையனுக்கோ மாமியாருக்கோ சம்பந்தம் இல்ல. ரொம்ப பவ்யமா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் ஆமாங்க. திருமணத்தில் யார் கை ஓங்கி இருக்கிறது? மணமகன் வீட்டார் விசஸ் மணமகள் வீட்டார். என்ன டிமாண்ட் நீங்க வைக்கிறீங்க? ஏன் பயப்படுறாங்க? நான் மாப்பிள்ளை அப்ராட்ல இருக்கணும், குழந்தை அங்கதான் பிறக்கணும், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு விசா அனுப்பணும், நான் அங்க ஊருக்கு போகணும். அதான் சார் மெயின். அப்புறம் சரி, எந்த நாட்டு மாப்பிள்ளை வேணும்? பிள்ளைங்க வந்து இங்க இருந்து குழந்தை பிறந்துட்டு அங்க போறதோட அங்க இருந்து நேஷனாலிட்டி வந்துரும். எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அதனால 6 மாசத்துக்கு ஒரு விசா உங்களுக்கு அனுப்பணும். ஆமா சார், நான் போய் என் பொண்ணை பார்த்துட்டு வருவேன், ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப குஷியோ. சரி, ஓகே, விசா அனுப்பிடுவாங்க. ஃளைட் டிக்கெட் யார் போடுறது? நீங்களா அவங்களா? அவங்க தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். இங்க பாருப்பா, எது எழுதி இருக்கா சொல்லு. சோ 100 பவுன் ஒரு காரை கொடுத்துட்டு அப்படியே வசூல் பண்ணலாம்னு பாக்குறீங்க அங்க போயிட்டு. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. சரி, எந்த நாட்டுக்கு போகணும் ஆசை? அதை சொல்லுங்க. மாப்பிள்ளை அங்க இருந்து வரட்டும். போலாம், US போலாம், பிரான்ஸ் அது மாதிரி போலாம் பிரான்ஸ், சார். போலாம் சார். எனக்கு பிடிச்ச இடத்துல இருக்கணும், அதுதான். வச்சு வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே, அதை தினாவட்டா தின்னுட்டு போறது திண்ணையப்பனா. இவங்க இப்ப ஆசைப்படுறாங்கல்ல, நான் என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களா? அப்ப நாங்க பையனை பத்தி என்ன சார் பண்றது? ஓ, நீங்களும் டூர் போகணும் ஆசைப்படுறீங்களா? இல்ல, என் பொண்ணு MBBS படிக்க வச்சு அவளை டாக்டர் ஆக்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவளுக்கு நகை போட்டு அவ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாங்க பாக்குறோம். ஒருத்தர் 100 ரூபாய்க்கு பண்ணி வாங்கி தீனி போட்டு வளர்க்கறான்னா அது 1000 ரூபாய்க்கு விக்கிறதுக்கு தான். நீங்க குடுக்கற எதுலயுமே பையனுக்கோ மாமியாருக்கோ சம்பந்தம் இல்ல. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. வரதட்சணை வாங்குறதுல அந்த பையனோட அம்மாவுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு சம்பந்தமே இல்லையா? நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. கேக்குறது யாரு? என்ன மைக் பாஸ் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. கேக்குறது யாரு? கேக்குறது நாங்க இல்ல. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. உங்க டிமாண்ட் என்ன? பினான்சியல் ஸ்டேட்டஸ்னா என்ன? பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கறீங்களா? ஒரு ஹாஸ்பிடல் கட்டி இது பண்ற அளவுக்கு சொந்தமா ஹாஸ்பிடல் சொந்த ஒரு ஹாஸ்பிடல் கட்டி. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? ரொம்ப பவ்யமா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சரி ஏதோ ஒரு கிளினிக் கேட்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிடல் கட்டுற அளவுக்கு பணம் இருந்தா போதும் சார். இதுக்கு மேல நாங்க ஒரு பைசா கூட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதே இல்ல. வேற அவங்க பிரியப்பட்டா மாப்பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கலாங்க சார். இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சேன். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஒரு சொந்த வீடு, சொந்த காரு, எவ்வளவு பவ்யமா கேக்குறீங்கம்மா. என்னடா அது நூதன திருட்டா இருக்கு. எனக்கு வந்து ஜெர்மன் ரொம்ப பிடிக்கும் சார். ஜெர்மன் போகணும், சுவிட்சர்லாந்து போகணும். பேசாம நீ ஒண்ணு பண்ணுமா, யூரோப்ல வந்து ஒரு மாப்பிள்ளைய பாத்துக்கங்க. யூரோப் போயினா ஒரு 10-15 நாட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாத்துக்கும் போயிட்டு பரவாயில்ல. நான் கொள்ளையடிக்கிறப்ப கூட இவ்வளவு ஓரமா கொள்ளையடிக்கலடா. கல்யாணம் ஆனா மாப்பிள்ளை பொண்ணு அவங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க. நீங்க இருக்க கூடாது. நாங்க இருக்க கூடாது சார். பாட்டி போ. ஒரு அம்மா கேக்குறாங்க, நீங்க எவ்வளவு என்னோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு போடுவீங்கன்னு கேக்குறாங்க. நியாயமான விஷயம். அப்ப எனக்கு நீங்க எவ்வளவு போடுவீங்க? எப்படி சார்? நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். என் பையனுக்கு பெரிய பெரிய இடத்துல டிமாண்ட் வருதுன்னு ஏன் சொல்றீங்க? நான் அந்த பொண்ணுட்ட எதுக்கு சொன்னா, அவ வந்த உடனே தனி கொடுத்துன போகணும்னு சொல்றா சார். ஓகே, நீ ஒரு செக் வைக்கிற, நான் ஒரு செக் வைக்கிறேன் உனக்கு. சபாஷ், சரியான போட்டு. சேர்ந்து இருக்க ரைட் தான் சார். அவங்க வந்து இப்பவே என் பொண்ணுட்டு இப்படி சொல்லும் போது நாளைக்கு பிரச்சனைகள் வளர அவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்லாம ஆயிரும்ல, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். பாட்டு மூட்டா அவனோட பாட்டு. என் ஃப்ரெண்டா இருக்க உனக்கே அது புரியாதையா? அவன் ஒண்ணுகிட்ட சொல்ல மாட்டியா அதெல்லாம்? அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றானா? இல்ல, ஓகே கேப்போம். எதுக்கு 10 லட்சம் ரூபாமா? வெளிநாடு போறதுக்கு காசு தேவைதானே சார்? அது வெளிநாடு டூர் போறதுக்கு 10 லட்சம் ரூபாயா? ஒரு டூர் போறதுக்குங்கிறது எப்பவோ ஒரு நாள் போறாங்க. ஹனிமூனுக்கே 10 லட்சம் ரூபாய் செலவே ஆகாது. அமெரிக்காவே போயிருந்தா கூட 2 பேர் போயிருந்தா 10 லட்சம் ரூபாய் செலவாகாது. கொஞ்சம் இருங்க. உன்னோட பெஸ்டா நான் பாப்பேன்னு சொன்னாங்களா, அந்த வார்த்தையை அவங்க எதுக்கு சொன்னாங்க? இல்ல சார், என்கிட்ட வந்து அந்த பொண்ணு நான் ஃபர்ஸ்ட் நாளே தனி கொடுத்துன பேரு எனக்கு ஃபிளாட் வாங்குங்க பாருங்க ஆன்ட்டின்னு சொன்னா அது என்ன சார் அர்த்தம்? ஒரு நிமிஷம், ஒரே இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. முதல்ல தனி கொடுத்தனம் போறதுங்கிறது பாவம் இல்ல, முதல் விஷயம். ரைட்டா? நாளைக்கு உங்க பையனே தனி கொடுத்தனம் போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? என் பையன் சொல்ல மாட்டான் சார். சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? பாப்பாட்ட பேசினது தப்புதான். என் பொண்ணுனே தான் அவளை நான் நினைக்கிறேன். நான் தப்புதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்களும் சொல்லுங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியும்ல உங்களுக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன், இதை வந்து அவட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. டைரக்டா ஏன்ட்ட பேச, பாப்பா நான் பேசிப்போம்ல. பேசலையே, உங்க பாப்பா தானே பேசிச்சு. சொல்லல நீங்க. மண்ணியோ இப்ப 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. அப்ப நாளைக்கு கட்டி கொடுத்தா எவ்வளவு பிரச்சனைகள் வரப்போம். சரி சரி என்ன யோசிப்பு பண்ணப்போம். சரி, நீங்க சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் நீ சொல்றீங்க, அப்ப உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது. அப்ப என் பிள்ளை சொல்லவும் எனக்கு கோவம் வராதா? மறுபடியும் முதல்ல இருந்தா ஓகே சொல்லிட்டு
சார், ஓகே, கரெக்டா சொல்றாங்க சார். சரி சரி மேலோட்டமான்னு சொல்றாங்க சரி அவங்க. சரி சரி என்னால முடியலடா. என்ன உண்மையா சொன்னீங்க நீங்க? சரி சாட்சி கல்யாணத்துக்கு வாங்க சார். இப்ப கூட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் விட்டு கொடுத்துருக்கோம். சார், மறுபடியும் உங்க அம்மா ஐயோ சார் போறாங்க இப்போ. பாருங்க, நான் அப்படி சொல்ல வரல, நான் விட்டு